ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே நமது ராசிக்கு இன்றைக்கி எப்படி அமையுன்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வர்றதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படியும் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களது மனமார்ந்த ஆதரவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 26ஆம் நாள் 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் நாள் இன்றைய தினம் கார்த்திகை தீப திருநாள் நண்பர்களே. யாரெல்லாம் வீட்டில் அல்லது அலுவலக பணியில் கார்த்திகை தீபம் கொண்டாட முடியுமோ கண்டிப்பாக விளக்கேற்றி மாலை நேரத்தில் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்கள். இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருந்து கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாளுங்க. இன்னைக்கு ஈவினிங் 3:57 பௌர்ணமி ஆரம்பிச்சிருது. ஸோ இன்னைக்கு தான் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாள். இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இது தவிர கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இது தவிர ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார், 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. ராசியிலேயே கேது சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குங்க. சந்திராஷ்டிரம் எப்போ முடிவடையுது அப்படின்றது இந்த வீடியோ இடையில சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், அல்லது ஏதாவது முக்கியமான சில மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணணும், முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தணும் அப்படின்னா இன்றைக்கி மதியம் 12:43 வரை தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குங்க. அதன் பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாம். காலை நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. மதிய நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது கிரக அமைப்புகள். ஸோ நீங்கள் முக்கியமான வேலைகள், முக்கியமான செலவுகள், முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்கிறதுக்கு உங்களது பிற்பகலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாங்க. மாலை நேரத்தும் அல்லது உங்களது மதிய நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். காலை நேரம் பொறுமையாக உங்களது பிடித்தமான வேலைகளை செய்து கொண்டு நீங்கள் உண்டு, உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு, உங்கள் வேலைகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காலை நேரம் பொறுமையாக இருங்க. அதன் பிறகு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எதிர்காலம் தொடர்பான உங்களது ஃபியூச்சர் தொடர்பான சிந்தனைகள் இன்னைக்கு நிறைய ஐடியாக்கள் மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. மதிய நேரத்துக்கு பிறகு அந்த மாதிரி உங்களுடைய புதிய ஐடியாக்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கலான நேரத்தில் உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காலை நேரத்தில் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுங்க மதியத்துக்கு பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 12:45 1 மணிக்கு பிறகு நீங்கள் உங்களது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான அனைத்து விதமான முடிவுகள் எடுக்கிறதும் நீங்கள் செய்து கொள்ளலாங்க. கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். ரொம்ப அவசியமான விஷயம் என்னன்னா மதியத்துக்கு பிறகு நீங்கள் செய்து கொள்வது அவசியம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. முக்கியமான முடிவு எடுக்கிறது, செலவு செய்கிறது எல்லாத்தையுமே பொறுமையாக இருங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறங்க. கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனங்கிறதுனால அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது. மேலும் நாவடக்கம் நன்மை தரும். உங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேச்சில் எந்த விதமான கடினமான வார்த்தைகளையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அன்பாக பேசணும், கனிவாக பேசணும், டீசெண்டாக பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா அமைதியாக இருந்தது நல்லது. ஏன்னா கடினமான வார்த்தைகள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு அம்பாக மாறிவிடும். ஸோ உங்களுக்கு நீங்களே அம்பு எய்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும். ஸோ நீங்கள் கடினமான வார்த்தைகளை இன்றைக்கி பயன்படுத்தாதீங்க. தீய சொற்களை பயன்படுத்தக்கூடாது. நாவடக்கம் நன்மை தரும். உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா மதியத்துக்கு பிறகு நீங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் சொல்லலாம். இன்றைய தினம் உங்களுக்கு கருத்துக்களை சொல்வதற்கு உகந்த ஒரு நாளாகவே அமைதுங்க. ஆனால் மதியம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு எப்போ கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டால்தான் கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மதிய நேரத்துக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு முக்கியமான பேச்சுவார்த்தைகளை செய்து கொள்ளலாம். நாவடக்கம் நன்மை தருங்க. தேவையில்லாத விவாதங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. விவாதங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம்
நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. காதல் வாழ்க்கையில ரொம்ப அவசரப்படக்கூடாது. நிதானித்து தான் செயல்படணும். ஏன்னா உங்க காதலர் சில விஷயங்கள செய்ய சொல்லி உடனே செய்ய சொல்லி உங்களை வற்புறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, காதல் வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அதிகமான நேரத்தை செலவிடணும்னு சொல்லிட்டு உங்க காதலர் உங்க மீது கோபித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுமையாக உங்களுடைய நிலைமையை புரிய வைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அமைதியாக இருக்கிறது காதல் வாழ்க்கையில உங்களுக்கு பிளவு ஏற்படாத வகையில் நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி தர வாய்ப்புகளை உருவாக்கி தரும். மாலை நேரம் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்குங்க. இப்பொழுது நீங்க வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முதலீடு செய்வீங்க, இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு லாபகரமாக அமையலாம். உங்களது குழந்தைகள் மீது அதிகமான கவனம் தேவைப்படுங்க. உங்களது குழந்தைகள் மீது நீங்க அதிகமான அக்கறை நீங்க செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கவனமா இருக்கணுங்க. உங்க குழந்தைகள் மூலமாக அவர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்குங்க. அலுவலக பணிகள்ல இன்னைக்கு உங்களுக்கு மீது சில பழிபாவங்களை சுமத்த நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. உங்க இமேஜை கெடுக்கிறதுக்கு சில பேர் முயற்சி செய்யலாம். கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து அலுவலக பணிகளை சிறப்பாக நீங்க செய்து முடிக்க வேண்டும் என்றதுனா கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவைங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் ஓய்வு ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போது உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண வேண்டியதும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைதுங்க. இப்பொழுது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட சொல்லி கம்பல்சன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி கம்பல்சன் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் உங்களோட வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வேலைகளை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். நேர மேலாண்மை அதுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுங்க. எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறத பிளான் பண்ணி நீங்கள் முடிந்த அளவுக்கு அப்படியே அந்த பிளான் படியே நீங்கள் அதை ஒட்டி நீங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை நேரத்தை செலவிடுவது நல்லது. அப்படி செஞ்சீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமைங்க. குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுங்கள். அதிகமான நல்ல நிம்மதியான தருணங்களை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள். திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் மகிழ்ச்சியில் பெருக நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. கனிவாக தான் பேசணும். எந்த தகாத வார்த்தைகளையும் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு நீங்க பேசிடக்கூடாதுங்க. மேலும் எந்த விதமான ஒரு கம்பல்சனும், அதாவது எந்த விதமான கட்டாயமும் நீங்க உங்க வாழ்க்கை துணையை செய்யக்கூடாது. அப்படி உங்க வாழ்க்கை துணை உங்களை சில விஷயங்களை கட்டாயம் செய்தாலும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணுங்க. கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு. காலை நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. எனவே பொறுமையாக இருங்க, வெற்றிகளை பெறுவீங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக டார்க் கிரீன் கலர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. டார்க் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 2, 2ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய உங்கள் எதிர்காலம் குறித்த நிறைய ஐடியாக்கள் புதுசாக மனசில் உதயமாகக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். சிக்கலான நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். ஆனால் கொஞ்சம் லேட்டாக உதவி கிடைக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்கால சிந்தனைகள் உங்களுக்கு சிறப்பாக எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு வளத்தை கொண்டு வருவதற்கு உதவி செய்யுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க. அதாவது திருமணமான தம்பதியிடையே இருக்கக்கூடிய புரிதல் இன்னைக்கு சூப்பராக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல நிதானித்து பொறுமையாக அவசரப்படாமல் பதற்றம் இல்லாமல் செயல்படுங்க. வெற்றிகள் உண்டு. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பயனற்ற விவாதங்களை குறைச்சிக்கோங்க. பண வரவுகள் கண்டிப்பாக தாராளமாக கிடைக்கும். அப்போது பண நெருக்கடி ஏற்பட்டாலும் அது ஈடுகட்டு செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகளும் அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கும். வரவு நிறைந்த நாளும் மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.